விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. ஸோ போன எபிசோடில் அலெக்சாண்டர் ஹம்போல்ட்டோட இன்டர் கனெக்ஷன் அந்த வெப் ஆஃப் லைஃப் பற்றி வீடியோவில் ட்ரை பண்ணது கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவையும் சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க. சில பேருக்கு எங்களுக்கு ஆடியோவே போதுண்ணே, எதுக்கு வீடியோ அப்படின்னாங்க. ஸோ எங்களுக்கு என்னென்னா, ஸ்பாட்டிஃபையிலோ இல்லை ஆப்பிளோ கூகுளோ பாட்காஸ்ட்டுக்கு தனி கல்ச்சர். ஆடியோ மட்டும் கேட்டு நைட்டு தூங்குகிற பலாயிரம் பேர் எங்களுக்கு இது மூலமாக அறிமுகமானாங்க. அவங்க இல்லாமல் யூடியூப்பில் பழக்கமானவங்க, இந்த கல்ச்சர் தெரியாதவங்க, யாரோ ஒரு 50 பேர் ஒரு 100 பேருக்கு இந்த பாட்காஸ்ட் போய் சேராதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணி யோசித்தோம். ஸோ இப்போ என்ன பிளான்னா, ஒரே டைமில் வீடியோவும் ஆடியோவும் சேம் டைமில் அப்லோட் பண்ணிவிட்டு யாருக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான். ஸோ இப்போ ஒரு இந்த டாபிக் எப்படி இதை டீல் பண்ணுறதுங்கிற ஒரு உலகம் ஃபுல்லாக அதிகமான தினம் நம்ம பார்த்துருக்கிற விஷயம் தான். இது ஜென்ரலான டாபிக் தான். இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு ஒரு மாதிரி யோசனையாகவே இருந்தேன். நட்சத்திரம் நகர்கிறது ட்ரெய்லரோட ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அங்கே எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாங்க. காதலோட பல பரிமாணங்களை இந்த படத்தில் காட்டியிருக்கோம். ஸோ அந்த வார்த்தை ஒரு செகண்டு யோசிக்க வச்சு, காதலோட பல பரிமாணங்கள். அப்போது வேறு ஒரு கோணத்தில் காதலை பார்க்க போகிறோம். காதல்னால் என்னன்னு இதில் புரியும். சமூகத்தால் காதலில் ஏற்பட்ட மாற்றம்னா இந்த படத்தால் உடையும்னு சொல்லும்போது, அது காதலுங்கிற வார்த்தையே அதில் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு பாரஞ்சித் அவர்கள் சொல்கிறதில்ல. அதுலேருந்து எடுக்கும்போது காதலை பொதுவாகவே பார்க்க ஆரம்பித்தேன். அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் எனக்கு பாட்காஸ்ட் காதலை பற்றி பேசுங்கண்ணே அப்படின்னாங்க. நீங்கள் லவ் மேரேஜ் தானே, காதலை பற்றி பேசுங்க அப்படின்னு. அந்த காதலுங்கிறது வெறும் ஒரு ஆண் பெண், ஒரு லவ் மேரேஜ், காதல், ரிலேஷன்ஷிப்பு, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. இப்போ அன்பும் காதல், இங்கிலீஷில் லவ்ன்றுவான், ஸ்பானிஷில் அமோர்னு ஒரு வார்த்தையில் விட்டுடுவான். இந்த காதலிக்கே 2-3 வார்த்தை தமிழில் இருக்குது. அது மற்ற லாங்குவேஜில் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அது என்னவா பேச போனேங்கிறது ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. நார்மலாக ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறது, ஒரு ஃபேரிடேலில் ஒரு கதை வருது, அது மட்டும்தான் காதல் அப்படின்னா, மார்சலோ ஃபிக்கினோ அவர் எழுதுறாரு, இந்த காதலுங்கிறது நேச்சர் ஃபுல்லாகவே காதல் தான், காதலுங்கிறது ஒரு பாண்டு மாதிரி இவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணதுன்னு அவர் ஒன்று சொல்கிறார். ஆர்ட்டும் லவ் எப்படி சொல்கிறது, எல்லா விதமான எமோஷனுக்கும் லவ்ங்கிற பேரை வச்சுட்டு போயிடலாம். இப்போ மனைவி கிட்ட ஐ லவ் யூ சொல்கிறதும், அம்மா கிட்ட ஐ லவ் யூ சொல்கிறதும் வேற ஒரு அர்த்தத்திலான ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும். ஸோ அது அதுக்கான தேவையை அந்த வார்த்தை எடுத்துக்குது. ஸோ இதை நான் என்னென்ன டிஃபைன் பண்ணி பேசுறதுங்கிற யோசனை ஒன்று இருந்துச்சு. ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் காதல் மாறுறதையும் நான் பார்த்தேன். அதான் பசங்கிட்ட ஜாலியாக காதலை பற்றி இப்போ பேசலாம் அப்படின்னா, எங்கள் அப்பா டைமில் காதலுங்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம் இருந்தாங்க. அது ஆண் பெண்ணுங்கிற அந்த இதுக்குள்ளேயே ஜாலியான காதல் முதல்ல போகலாம். அப்போ மாற்று ஜாதி கல்யாணங்கிறதே வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் வீட்டை விட்டு ஓடி பகைச்சிக்கிட்டு மரணத்தில் நிகழ்ந்த காதல் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த டைமில். அது எங்கள் அம்மா சொல்லி ஏன் ஜென்ரேஷனுமே அதாவது ஒரு இவ்வளோ பேர் தெரிஞ்சதுன்னா ஒரு 100 பேரில் ஒரு 10% தான் லவ் மேரேஜ் இதுக்கே போவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு கல்யாணம் தான். ஒன்றே அந்த லவ் ஃபெயிலியரு, தாடி வச்ச பையங்கிறது இந்த ஜென்ரேஷனில் இல்லைங்கிறது உண்மை. ஸோ எனக்கு இப்போ என்ன ஆச்சரியமா ஜென்ரேஷன் கேட்டேன்னா, நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், ரிலேஷன்ஷிப் லிவிங்கிற வார்த்தையே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு காதலோட அவங்க பார்க்குற அந்த பார்வையே வேறு. அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், பழகுறோம், ஆரம்பத்திலே கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு தெளிவான ஒரு பேரை எடுத்துக்கிறோன்னே, எங்கள் அம்மா அப்பா டாக்ஸிக்காக வாழ்ந்து நாங்கள் வாழ விரும்பலை அப்படிங்கிற தெளிவுக்கு அவன் வரான். அவங்க நிறைய பேர்கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்பு கம்யூனிகேஷன் அவங்களுக்கு வருது. எங்களுக்கு இது இல்லாமலே இருந்துச்சு. என் டைமில் ஒரு பையன் ஸ்கூல் டைமில் ஒரே பொண்ணை 3 வருஷமாக சைக்கிளில் துரத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவ்வளோதான். அப்போ வாட்ஸ்அப் கிடையாது, நெட்டு கிடையாது, டிவி கிடையாது. இவங்க எல்லாரோட ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற பொண்ணோ டியூஷன் சென்டரில் பேசுகிறதோ, காதல் சினிமாத்திலேயே அப்படி தான் இருந்திருக்கும். காலேஜில் பக்கத்தில் இருக்கிற
பொண்ணுக்கிட்ட மட்டும் தான் இங்கே பேசவே முடியுமே. கம்யூனிகேஷன் வரும்பொழுது இது பெருசாகுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ கல்யாணமே வேணாம், லிவிங்கில் இருக்கலாங்கிற வரைக்கும் காதல் வந்து ஒரு பெரிய இந்த புரட்சியாக மாறுது. கல்யாணமே தவறு, குடும்ப அமைப்பே தவறுன்னு அடுத்தது வருது. சில பேருக்கு ஷாக்காக இருக்கும். ஆனால் உட்காந்து யோசிச்சு பார்த்தா கல்யாணம் பண்ணி வெறும் டாக்ஸிக்காகவே இருந்து நம்ம அம்மா அப்பா நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். எனக்கு இருக்கும் பொழுது எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட பண்ண டார்ச்சரை நான் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அறிவு தான் என் வீட்டில் வளர்ந்தது. அது ஒரு பெரிய ஒரு சோகத்தை சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து நான் கிளாரிட்டியாக தான் பார்க்குறேன். ஆனால் சில சமயம் நீர்த்து போனதும் இருக்குது. காதல் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் அந்த எமோஷனுக்கான அந்த இன்டென்சிட்டியை வந்து குறைக்கிறதும் நடக்கலாம். முக்கால்வாசி அந்த இது என்ன சொல்கிறது, இந்த இப்போது காதல் தான் அந்த ரோமியோ ஜூலியட் அப்படின்றோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா 1590 எழுதின ஷேக்ஸ்பியரோட கதைனா இப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய காவியம் எழுதிட்டு போயிட்டான். லைலா மஜ்னுலாம் அதுக்கும் முன்னாடி. ஸோ காதல் காவியம் இப்போது இந்த காதல் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம்னா ஆரம்ப டைமில் வாய்ப்பே இல்லை. ஆரம்பத்தில் ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடே இல்லாமல் காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது காதல் பண்ண வாய்ப்பே இருந்திருக்காரு. அப்போ ஒரு பெண்ணை வந்து கை கொள்ளலாங்கிறது ஆம்பளைக்கு தோண்டியிருக்காது. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம், வேட்டையாடுறோம், திங்குறோம், நிம்மதியாக நைட்டு தூங்குறோமான்னு தான் இருந்திருக்கும். அவன் வந்து அப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு சோத்துக்கே அலையிற ஒரு வேட்டையாடு இனமாக இருக்கும் பொழுது ஒரு பொண்ணுக்கிட்ட உட்காந்து பேசலாங்கிற உணர்வே அவனுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த காடு அழிச்சிட்டு இந்த அக்ரிகல்ச்சரில் ஒரு சேஃப்டான ஊருன்னு வரும்பொழுது தான் அவனுக்கு வந்து இந்த குடும்ப அமைப்பு வருது. ஸோ இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து குடும்பம் வச்சுட்டு வரும்பொழுது அதுக்கப்புறம் தான் காதல் வந்திருக்கலாம். காதல் வந்து இந்த கை கொள்வது தான். எப்படின்னா ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தாலும் இவளை வந்து நான் எடுத்துக்கணும் அப்படின்னா ட்ரைபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேலே பெரிய ஃபங்க்ஷன் வச்சு இந்த சர்க்கம்செஷனுங்கிறதெல்லாம் அதுதான். பாருங்கள், இந்த பையன் வயசு கொஞ்சம் ரெடியாக இருக்கிறான். ஸோ அவன் வந்து காட்டில் எவ்வளோ பேரை வேட்டையாடி, அதாவது மாயன் கலாச்சாரத்தில் எவ்வளவு தலைகளை ஒரு போர்வீனம் கொண்டு வரானோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகான பெண் அமையுங்கிற வரைக்கும் காதல் வீரத்தோட வந்து சேருது. ஸோ ஒரு ஆண் வந்து அவனோட முதல் தகுதி வந்து ஒரு பெண்ணை அடையிறது தான். இது குடும்ப அமைப்புக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். பாரு, நம்ம ட்ரைபில் நீ பெரிய ஆள், அங்கே ஒரு பொண்ணு அழகாக இருக்க, நீ ஜெயிக்கணும், போய் போரில் ஜெயிச்சுட்டு வா, நீ செத்தாலும் பரவாயில்ல. ஸோ இது ஒரு ஆணுக்கான ஒரு காதலாக தான் உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த அகநானூறு புறநானூறு பிரச்சனை என்னென்னா, ரொம்ப சின்ன வயசுல நமக்கு தமிழ் புக்கில் பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு. அகநானூறுங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டன் லவ் போயட்ரி இன் வேர்ல்டு லிட்ரேச்சர்லே. ஒரே பிரச்சனை, நம்ம குழந்தையில அதை கொடுத்து திணிச்சு அதை மேலே ஒரு அவர்ஷன் வந்துடும். ஷேக்ஸ்பியருக்கும் இங்கிலாண்டில் தான் ஆச்சு. மிகப்பெரிய ஒரு போயட் இருந்தாலும் நல்ல ரைட்டரு, எல்லா பசங்களுக்கும் ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. ஷேக்ஸ்பியரை பற்றியில் பயந்து ஓடுவான். ஆனால் இப்போ திருப்பி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரிட்டன் எவர் லிட்ரேச்சர் ஷேக்ஸ்பியர். ஸோ குழந்தைங்களே ஒரு லிட்ரேச்சரை கொடுக்குறாதுன்னு போது அகநானூறு வந்து இந்த அகம் புறம் 2. புறம் வந்து போர், அதாவது மேல் ஆணுக்கான ஒரு உலகம். புறம் வந்து 1000 கை கொண்ட ராஜா பல பேரை வெட்டினாங்கிறத ஒரு மேலாகவே இருக்கும். முறை ஆண்கள் போருக்கு செல்லும் பொழுது வீட்டில் தங்கியிருந்த தலைவிகளோட தனிப்பட்ட வாழ்க்கை என்னவாக இருக்குன்னு யோசிச்சது தான் அகநானூறு. அகம் உள் சார்ந்ததுன்னு. அது மாதிரி எந்த கல்ச்சரும் வந்து நினச்சதும் தெரியல. ஜப்பானில் சைனாலலாம் உண்டு. அந்த ஜப்பான் சைடில் அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த படித்த ராணிகள் இது இளவரசிகள் அவங்க வந்து பாண்டிக்கிட்ட உட்காந்து எழுதின கதைகள் தான் உலகத்தின் முதல் நாவல்மாங்க. அது ஒரு கோனோ மட்டோகரியோ அந்த டேல்ஸ் ஆஃப் கெஞ்சி கதைகள், டேல்ஸ் ஆஃப் கெஞ்சின்னு இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு அந்த நாவல். அது எழுதுனது ஒரு பெண், அதாவது தனி அறையில் வந்து ஒரு காதலுக்காக காத்திருந்திருக்கு ராணி எழுதுன மாதிரி. ஸோ பெண்களோட காதலை வந்து முதல்ல பதிவு பண்ணது ஈஸ்ட்டில், நம்ம இந்தியாவில் முக்கியமாக தமிழில் ரொம்ப முக்கியம். இந்த அகநானூறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இது பாலை திணையெல்லாம் எடுக்கும் பொழுதே முக்கியமாக என்னென்னா தலைவனை தேடி தலைவி வருந்தது. அங்கே தலைவன் என்ன பண்ணுவான்னா தலைவியை தேடி போர்லேருந்து ரிட்டன் வந்துக்கிட்டு இருப்பான். இந்த 2 தான். ஸோ நமக்கு அந்த 8வது 9வது படிக்கும்போது தலைவன்றான் தலைவின்றான் மகப்பொண்ணலாம் சார் அடிப்பாருங்கிற மோட்லேயே போயிருக்கும். இதை பாட்டை வந்து சூப்பராக எதுனா தளபதியில் வந்து அந்த சுந்தரி கண்ணாலோட செய்தி பாட்டில் வந்து அந்த அகநானூரை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ சோபனா வெயிட் பண்ணுவா, ரஜினி வந்து தலையில் கொண்டையோட ராஜா சாமுராய் மூடில் அங்கே ரிட்டன் வந்துக்கிட்டு இருப்பாருன்னு அது ஒரு பாட்டெல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த 400 அகநானூறு பாட்டுமே வந்து 2-3 மோட்டிஃப்னு ஒன்று இருக்கும் இந்த ஓரல் லிட்ரேச்சரில். மோட்டிஃப் அப்படின்னா ஃபார்முலா அப்படின்னா அந்த டைமில் வந்து லிட்ரேச்சர் வந்து பேப்பரில் எழுத மாட்டாங்க, வாய் வழியாக சொல்கிறதுனால எங்கள் டக்குன்னு ஒரு பாட்டு பாடு அப்படின்றவாங்க ஒரு கவிஞனை. அப்போ ஸ்பாட்டில் ஒரு பார்ட்டை எடுத்து வர்றதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏகே ராமானுஜம் வந்து இந்த புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அவரோட 1000 ராமாயணம் நல்ல அருமையான புக்கு இருக்கும், எப்படி வந்து ஓரல் லிட்ரேச்சரில் ஸ்பாட்டில் பாட்டு பாடுவாங்கன்னு. ஸோ அதில் வந்து வச்சு தான் இந்த ஃபார்முலா. இப்போ இந்த பாலைத்திணை, நெய்தல், குறிஞ்சி, அதில் வந்து இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து இந்த தோழர் தொழில்கள்ங்கிறலாம் இந்த காதலில் வந்து இங்கே தான் வருவாங்க. அப்புறம்
தோழருக்கு யார் இருப்பான்னா பாணன் ஒருத்தர் இருப்பான், அதாவது கலை வாசிக்கிறவன் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வருவான். அவன்கிட்ட வந்து தலைவன் தலைவியை பற்றி புலம்புவான். நான் அவளை பார்க்க போகிறேன், எப்படி இருக்காளோ தெரில, என்னை நம்பி ஏங்கி இருக்காளா, என்னவா நான் செத்து போயிட்டாளா, ஒரு இது ஏன்னா அப்போ லெட்டர் கிடையாது, கம்யூனிகேஷன் கிடையாது. அது ஒன்று இருக்கும். தலைவிக்கு தோழி இருப்பாள், தோழிக்கிட்ட சொல்லுவாள், இந்த மாதிரி பாருடி. இப்போது நம்ம தமிழ் பாட்டில் இந்த மோட்டிவ்லாம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ மல்லிகையே மல்லிகையே காதலன் யாருக்குன்னு தேவயானி வந்து இவங்க ரம்பா கிட்ட பாடுறதுமே அகனானூரோட ஒரு சொல்லலாம். தோழிகள் வந்து எல்லாருக்குமே இருப்பாங்க. நம்ம படத்தோட ஹீரோயினுக்கெலாம் தோழிக்கிட்ட தான் காதலை சொல்லுவாள். அவன்கிட்ட இப்படி அவன் தோழி தான் சொல்லுவாள், அன்பே நீ போய் சொல்லு, அவர் நான் தைரியமாக ஏற்றுப்பாருவான் காதலன். தலைவன் வந்து தேரில் ரிட்டன் வந்துக்கிட்டு இருப்பான் போர் முடிஞ்சுட்டு. அவனுக்கு தேர் ஓட்டி தான் ஒரு பெரிய ஃப்ரெண்டு. இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டாவு டாவு டாவுடா டாவு டக்கி டைடாங்கிற ஒரு பாட்டில் தலைவாசல் விஷயம் ஊர்லேயும் பாடிக்கிட்டு வருவாங்களே, இதை அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஃபார்முலாக்குள்ளே பாட்டை பாட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னர் எமோஷன்ஸ்னு சொல்கிறார் ஏகே ராமானுஜம். உள்ளுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றுறாங்க தமிழ் லிட்ரேச்சரில். ஸோ நெய்தலில் பார்த்தீங்கன்னா கடலில் நின்றுக்கிட்டு கடல் தாண்டி போகிற தலைவனை தேடி இருக்கிற தலைவி, பாலையிலே வந்து அந்த லேண்டே வந்து வறுமையில் வந்து உழன்று சோறு தண்ணி இல்லாத இடத்துல தன்னோட ஊருக்கு காசு சேர்க்கறதுக்காக பாலை தாண்டி போகிற ஒரு தலைவன் இந்த சிங்கம் புலியெல்லாம் தாண்டி மீண்டு வருவானாங்கிறது பாலையில் வரும். இந்த குறிஞ்சி முல்லையெல்லாம் உங்களுக்கு அந்த நிலத்துக்கான இந்த குறிஞ்சியெல்லாம் உங்களுக்கு நிலம் சார்ந்து அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து குறிஞ்சி வந்து மலை மருதம் தான் வயல் நினைக்கிறேன். அதில் வந்து இந்த வேட்டை இதெல்லாம் இருக்காதனால தலைவனுக்கு சேஃபாக தான் இருப்பான். ஸோ அதிகபட்சம் போருக்கு போயிட்டு வர மாதிரி தான். ஸோ இந்த மியூசிஷியன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த அகனானூர்லாம் வந்து எவ்வளோ சிம்பிளாக ட்ரான்ஸ்லேஷன்லாம் இருக்குமோ அதெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். எந்த அளவுக்கு காதலை கொண்டாடின ஒரு சமம். அதோட முக்கியம் பெண்ணுக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தமிழ் கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும். இந்த அகனானூர் புறநானூர்லாம் வந்து இந்த பிராமணியம் நம்ம ஊருக்கு வந்து 4 வேதங்கள் வர்ணம் அப்புறம் ஆரியர்கள் இவ்வளோ பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடி நம்ம எல்லோரும் ஒரே மக்களாக வாழ்ந்த டைமில் நிலம் சார்ந்த மக்களை பிரிஞ்சிருந்தாங்க. அப்போ ஜாதின்னு ஒன்று இருந்திருக்காது. கடல் சார்ந்த மக்கள், வயல் சார்ந்த மக்கள், மலை பாலை. கடலில் சார்ந்த ஒரு பெண்ணு வந்து வயல் சார்ந்த ஒரு பையனை வந்து கட்டிக்க முடியாது. ஏன்னா இவங்க பார்க்குற வேலை அவங்களோட சர்வைவல் ஆஃப் த வேர்ல்டுக்கு லேண்டில் கடலில் வந்து சர்வைவ் ஆனவங்க லேண்டில் இருக்கிறவங்களோட சிங்க் ஆகும். அது மாதிரி பிரிஞ்சு இருந்துச்சு. இது வந்து வர்ணமாக தொழிலாக மாற்றின ஒரு விஷயம் வந்து அது வேறு மாதிரி மாறினது. அந்த டைமில் அகனானூர் புறநானூர் வரல. அது அப்புறமா இவர் கண்டுபிடிச்சி வாயோசு தாத்தாவா கண்டுபிடிச்சி திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வர அந்த புக்கெல்லாம். ஸோ நம்ம ஊரில் வந்து பெண்களோட காதலை முக்கியமாக எடுத்து சொன்னது இந்த அகனானூர். இதே மாதிரி உலகம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து லிட்ரேச்சரில் வந்து பெண்கள் தான் காதலை வந்து முதல்ல சொல்கிற மாதிரியே முதல்ல வருது. அந்த ரெவரிம்பாங்க, அந்த கவிதை எழுதுறதுக்கான தன்மை முதல்ல பெண்ணுக்கு தான் இருந்திருக்கணும். இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேவ் பெயிண்டிங்லாம் உலகத்தில் 5000 வருஷம் முன்னாடி அந்த கேவ் பெயிண்டிங்லாம் பெண் தான் வரைஞ்சிருக்கணும். நமக்கு புத்தி பாருங்கள், ஆர்டிஸ்ட்னாலே மேல்னு தோணும், ஆம்பளை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சரி வேட்டையாடுறான், ஓகே, வேட்டையாடுற பெயிண்டிங் வரைகிறானா, வேட்டையாடுறவன் ஏன் ஆம்பளையாக இருக்கக்கூடாது, வரைஞ்சவையும் பெண்ணாக இருக்கக்கூடாது, ஏன் முதல் ஆர்டிஸ்ட் பெண்ணாக இருக்கக்கூடாது? ஏன்னா அப்போவே இந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு பாரம் ஒரு பெண்ணுக்கிட்ட வர்றதுனால அவளால் வேட்டையாட ஓட முடியாது, அவளை உட்கார வச்சாங்கன்னு ஒரு கதை சொல்லும் பொழுது ஏன் ஆர்ட் அவள் பண்ணிடக்கூடாதுன்றான். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு ஒரு உலகத்தில் பெண்ணாக கூட இருந்திருக்கலாங்கிறது தெரிய வருது. ஸோ லவ் லிட்ரேச்சரும் அங்கே கிட்ட தான் வருது. ஸோ ஒரு நிலமாக, சமூகமாக, நகரமாக, நாகரிகம் வந்ததுக்கு அப்புறம் தான் காதல் வந்திருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா காதல் வந்து ஒரு அரசியல் தான், அது ஒரு சமூகத்தை பொறுத்து தான். இந்த உலகம் வந்து டேஞ்சர்லேருந்து கம்ஃபர்ட் ஆனால் தான் ஒரு ஆண் பெண் வந்து காதலிக்க முடியும். ஆனாலும் இப்படியும் யோசிக்கலாம், ஏன் வேட்டை சமூகமாக காட்டுவாசியாக நம்ம வேட்டையாகவே இருந்திருக்கும் போது ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் செய்யக்கூடாது? ஒருத்தன் பயங்கரமாக அம்பூட்ருக்கலாம், அதை பார்த்து பக்கத்தில் இருந்து அம்பூடுற ஒரு சக பெண் வந்து ஏய் நீ செம்மையாக விடு, நான் நீ பேசிக்கலாமா, அது வா பக்கத்தில் வா. மொழி வர்றதுக்கு முன்னாடி கூட காதல் இருந்திருக்கலாம். அவங்க அந்த குரங்குலேருந்து இந்த மனிதனாக ஹோமோசேப்பியன்ஸாக மாறுற மோடில் இருந்தபோது மனிதர்களே ஏன் ஒரு இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் காதல் வந்து ஒருத்தன் நெருப்பு கண்டுபிடிக்கிறான், நல்லா கல்லில் நல்லா தேய்க்கிற மேனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட அழகாக வந்து பேசிட்டு இருக்கலாம். ஏன்னா இதை வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு யாருக்குமே தகுதியே இல்லை. ஏன்னா காதலை வந்து நீங்கள் அறிவியலாக உங்களால் வந்து ஆராய்ச்சி பண்ண அது என்னன்னே உங்களால் சொல்ல முடியாது. அது வந்து அதாவது கடவுள் மாதிரி தான். கடவுள் கூட நீங்கள் சொல்லிடலாம் ஒரு உருவத்துக்கு. காதலுக்கு வந்து உங்களால் அதிகபட்சம் இவங்க கியூபிட் சொல்லியிருப்பாங்க கிரேக்கத்தில். ஸோ இப்போது சங்க இலக்கியத்தில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி வர்ணம் வருது, மக்கள் பிரிகிறாங்க, இருக்கும் பொழுதுலாம் அந்த மொமெண்ட்டில் வந்து காதல் வந்து இந்த ஜாதி மறுப்பு விஷயம் வந்து காதல் வந்து போட்டு ஒட்டச்சது ஒரு பெரிய விஷயம். ரீசெண்டாக சிறு தெய்வங்கள்னு ஒரு புக்கு ஒன்று படிச்சுட்டு இருந்தேன், இலக்கிய குருங்கள் ஷாஜன் கொடுத்துருந்தார். அதில் வந்து ரொம்ப புது விஷயம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அதாவது அனைத்து கிராமத்தில் இருக்கிற சின்ன சின்ன சிறு தெய்வங்கள் எல்லாமே ஜாதி மறுப்பு திருமணம் செய்ய ஆசைப்பட்டு கொலையுண்டு மாண்டு போன ஆணோ பெண்ணோ தான் எல்லா ஊர்லேயும் சாமியாக இருக்கிறாங்க, சிறு தெய்வமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சது எனக்கு முறை.
எனக்கு இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. நீங்கள் சொல்கிற அத்தனை குலசாமிகள் எல்லாருமே வந்து ஜாதி மறுப்பு காதலுக்கே வந்து ஊரே கொலை பண்ணிடும். கொலை பண்ணிட்டு பண்ண பாவத்துக்கு அவனை சாமியாக்கிட்டு போயிடும். அந்த பக்கம் போகாதீங்க. அவள் கோவக்காரி சொல்கிறது எல்லாமே அதாவது இந்த இது என்ன சொல்கிறது, சாங்ஷன்டு மர்டர் பை த வில்லேஜ், இந்த சொசைட்டி, அந்த மாதிரி ஒரு இதுதான் அது வந்து. இந்த இப்போ வந்து ஜாதி மறுப்பு காதலை வந்து தவறாக பேசுகிற நாடக காதலுங்கிற வார்த்தை சொல்கிறது அழகாக அதை கார்னர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் காதலை வந்து அந்த மாதிரி அந்த ஒரு டப்பாக்குள்ளே நீங்கள் அடைச்சிட முடியாது. ஏன்னா இப்போது இருக்கிற உலகம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு விஷயத்தை தாண்டி உங்களால் முடிஞ்சிடணும்னா காதலால் மட்டும்தான் முடியும். மற்ற எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ கூட அதான் ரீசெண்டாக ரொம்ப எல்லாருக்கும் ஜாலியாக சொல்லணும்னா, இப்போ அந்த இங்கிலாந்து ராணி ஒருத்தர் லவ்வுக்காக அரசவை இதே விட்டுட்டு போனார், எனக்கு எதுவும் வேணாங்கிறது, அதுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இது இருக்கும். ரொம்ப சினிமாட்டிக்காக போக வேணாம், அதை விடுவோம். இப்போது இருக்கிற ஆர்ட் இலக்கியம் எல்லாத்துக்குமே வந்து காதல் வயப்படாதவங்க பட்டவங்களோட ஆர்ட்டே உங்களுக்கு பயங்கர வித்தியாசமாகவே இருக்கும். ஆனால் ஷேக்ஸ்பியர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், ஷேக்ஸ்பியர் வந்து மிக அழகான காதல் கதைகள்லாம் எழுதினவர். ஆனால் அவருக்கு வந்து கல்யாண வாழ்க்கை சரியில்லை. அவருக்கு பொண்டாட்டியை பார்த்தாலே புலம்புவார்னு ஒரு இது ஒன்று இருக்கும். ஹேனி ஹாத்வே அந்த அம்மா ஊரை விட்டு கிளம்பி வந்து லண்டனில் இருந்துட்டு, ஆனால் அவர் வந்து காதலை வந்து அவரை மாதிரி இப்போ கூட உங்களுக்கு 2 பேர் லவ் பண்ணால் இது ரோமியோ ஜூலியட் மாதிரின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு லிட்ரேச்சரை ஒருத்தன் எழுதிட்டு போகிறான். ரோமியோ ஜூலியட் வந்து ஒரு மாதிரி அது பல வருஷம் ஏகப்பட்ட ரீமேக்குங்க, ஏகப்பட்ட கன்வர்ஷனில் அடிக்கடி யோசிப்பேன் ஷேக்ஸ்பியரால் அவன் எவ்வளோ ஒரு ஜீனியஸ்னா. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பழசு அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் பழசாயிரும். ஒரு 500 வருஷமாக ஒருத்தன் பழசாகாமல் இருக்கிறான் அப்படிங்கன்னா அது ஷேக்ஸ்பியர் மட்டும்தான். நீங்கள் ரோமியோ ஜூலியட் இந்த ஒரிஜினல் வெர்ஷன், அதோட ரொம்ப மாடர்ன் வெர்ஷனில் இவர் டிகாப்ரியோ ஒன்று பண்ணியிருப்பார், இல்லை லெஸ்மன் பேர் மறந்துடுச்சு, அவர் டைரக்ஷனில். அது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஷேக்ஸ்பியரோட அந்த காதல் பிளாட்டு வந்து எந்த இடத்துல சொதப்பும், ஒரு நாள் தள்ளி போயிடும். ஜூலியட்டுக்கு வந்து ஒரு சின்ன இது கொடுத்துருவாங்க, மருந்து கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ கொஞ்ச நாளைக்கு, ஒரு நாளைக்கு நீ செத்து போன மாதிரி இருப்ப, அதுக்குள்ளே ரோமியோ வந்துடுவாங்கிற நம்பிக்கையில் ஜூலியட் அதை குடிச்சிட்டு மயக்கம் போடுற மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற செத்துருவான்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரோமியோ லேட்டாக வந்துடுவான். ஆனால் அவனுக்கு தெரியும் மருந்து குடிச்சிருக்கான்னு. எந்திரி ஜூலியட் நான் வந்துட்டேம்மா, உண்மையிலே செத்து போனது அவனுக்கு தெரியாது. திருப்பி அவன் அந்த இடத்துல இறந்துப்பான். இதை ரொம்ப சீக்கிரம் சொல்லிடுறேன். இது வந்து இந்த சங்கமமில் கூட அது கிளைமேக்ஸில் அது வந்திருக்கும். இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு படத்தில் ரோமியோ ஜூலியட் ஏதாவது ஒரு இடம் ஒன்றும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அவங்களோட 2 பேர், அதாவது 2 தப்பான இடத்துல அவங்க இந்த பிறந்தது மட்டும்தான் அவங்களோட பிரச்சனை அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமுங்கிற பிளேயில் கூட எடுத்த உடனே வந்து அவள் வந்து காதலிக்கிறது வந்து அவங்க அப்பாவுக்கு ஆகாது. இவன் அவனை காதலிக்கிறா, என்னோடய முறைப்படி நான் தான் அவளை இது படைத்தேன். அந்த காலத்தில் அப்படி தான் எழுதுவானுங்க ரதிமிங்க. ஸோ நான் சொல்கிற பையனை கட்டிக்கணும், அவனை கொல்ல கூட ரெடி அப்படிம்பார் அப்பா. அவன் அது வரைக்கும் பேசவே மாட்டான், அமைதியாக இருப்பான், திட்டிக்கிட்டே இருப்பான். அப்பா யார்கிட்ட முறையிடுறவர் அவரும் போட்டு திட்டுவார். தீசியஸ் தான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு 2 பக்கத்துக்கு அந்த பொண்ணு பேசவே மாட்டான். காதலை ஷேக்ஸ்பியர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற இடமே அழகாக இருக்கும். ஒரு 3 பக்கத்துக்கு 2 பேரும் வள 2 ஆம்பளைங்களும் பேசுவானுங்க. அப்போ டக்குன்னு அவங்க அப்பா அவர் பார்த்த பையனை காட்டி அவன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்பா. டக்குன்னு ஸோ இஸ் லைசாண்டர்ன்பா. வார்த்தை அதுதான், லைசாண்டரும் தான், அவனும் தான் அழகாக இருக்கான். அவளுக்கு ஃபுல் மூளையும் வந்து லைசாண்டர் மட்டும்தான் இருக்காங்கிறது அந்த ஒரு வார்த்தையில் தெரிஞ்சிடும். அப்போ சொல்லுவா, அவன் என்ன நல்லாவா இருக்கான் அப்படின்பா, என்னோட கண்ணிலிருந்து பாருங்கப்பா அப்படின்பா. இதுதான் காதலுங்கிறது. இந்த டைலாக் வந்து லைலா மஜ்னுவில் வருது. லைலா மஜ்னு வந்து இந்த இந்த பாரசீக பெர்ஷியன் லிட்ரேச்சர். அப்போ அந்த புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகி ஷேக்ஸ்பியர் கணக்கெலாம் வந்துருக்கு. பைபிள் அங்கே சுட்டு அங்கே கொஞ்சம் எழுதுவார். இதை வந்து லைலா வந்து ஏன் லவ் பண்ணுற அப்படின்னு அப்போ கேட்பாங்க. லைலாவுக்கு மஜ்னுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க, லைலா லவ் பண்ணாதுன்னு. அப்போ வந்து கேட்பாங்க மஜ்னுக்கிட்ட, ஏன் லைலா லவ் பண்ணுற, லைலா ஒன்று அவ்வளோ பெரிய பேரழகு இல்லையே. இல்லை, நீங்கள் என்னோட கண்ணிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அப்படின்பா. ஸோ காதல் அதுதான். காதல் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சுமாராக இருக்கலாம், ஆனால் காதலுக்கு அந்த விஷயம் அழகாக தெரியும். இது வந்து ஆன்மீகத்துக்கு ஒத்து வராது. இது வந்து இந்த புத்தருக்கு ஒத்து வராது, இயேசுநாதருக்கு ஒத்து வராது. அவங்க அன்புன்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க. இந்த உலகத்தில் வந்து எல்லாம் மாயன்றோம். அந்த மாயையை செலிப்ரேட் பண்ணுறது காதல். அதே காதல் பெயினும் தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் வந்து இந்த லவ் ஃபெயிலியர்,
காதல் போயிடுச்சு, காதல் டக்குன்னு உங்கள் டெத்தை கொண்டு போயிடும். லவ் ஃபெயிலியரில் டப்புன்னு இறக்குறாங்கன்னு பார்க்க, எப்படி இதுக்கெல்லாம் இறக்குறாங்க போது தான் அதை அனுபவிச்சவருக்கு தான் தெரியும் அப்படிம்பானுங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக யாருமே அந்த ஒரு காதலுக்காகவே மரணம் நடக்குமா, காதலுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணீங்க அப்படிமா, ஏன்னா அதை செய்ய தூண்டிக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறதா உண்மை. ரொம்ப வருஷமாக இதை வந்து என்னென்னமோ டீகோட் பண்ணி பார்த்தானுங்க. லவ் வந்து இங்கேருந்து வருதா ரெண்டும் சேர்ந்து இருந்து வருதா, அது வந்து இந்த உலகம் ஃபுல்லாக போன எப்படி சொன்ன மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கிற இன்டர் கனெக்டடாக இருக்கிற ஒரே விஷயம் வந்து லவ் தான். அது எப்படின்னா, இந்த யூனிவர்ஸே வந்து தன்னோட காதலை உணர்றதுக்கு பூமியை படைச்சது அப்படிம்பாங்க. டு நோ தெம்செல்வ்ஸ், அந்த காஸ்மோசஸ் இது கிரியேட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அது வேறு ஒரு சைத்ததுக்கு போகலாம். ஸோ இப்போது இந்த காதலோட இந்த பல பரிமாணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் இப்போ அடுத்த இதுக்கு வரும். காதல் வந்து ஆண் பெண் மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து உலகம் இப்போ தான் அதோட டிஸ்கஷன் வருது. ஆனால் காலங்காலமாகவே அது இருந்துச்சு, ஆண் பெண் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆணுக்கும் ஆணுக்குமான காதல், பெண்ணுக்கும் பெண்ணுக்குமான காதல், அதாவது சமூகங்கிறதே வந்து நம்மளாக இந்த கட்டமைச்சது தான். ஸோ அதெல்லாம் ஏதோ இப்போ தான் எல்ஜிபிடிக்குங்கெல்லாம் இப்போ தான் ஒரு பேச்சாக டிஸ்கஷனாக நடைமுறையாக இப்போ கூட தமிழக அரசு வந்து கரெக்டான டேர்ம்லாம் தரணும்னு வரைக்கும் இப்போ சட்டம் ஏற்ற வரைக்கும் இப்போ தான் நடக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ தான் ஏதோ புதுசாக வந்திருக்கு, புதுசாக தான் யோசிக்கிறாங்கப்பா, படிச்சுட்டு ஏதோ பேசுகிறாங்கன்னு மாதிரிலாம் இது புரிஞ்சிக்காத தலைமுறையை வந்து பேசலாம். ஆனால் காதல் வந்து காலங்காலமாக ஒரே மாதிரி தான் இந்த உலகத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆண் காதலாக இருக்கட்டும், பெண்ணுக்குமான காதலாக இருக்கட்டும், பல ஆயிரம் வருஷமாக இலக்கியத்திலிருந்து எல்லாத்திலுமான வந்து அது வந்து தொடர்ந்து வருது. ஆனால் சமூகம் வந்து அதை பார்த்து மிரண்டுது, பயப்படுது, அதால் அறிஞ்சிக்க முடியலங்கிறது என்னென்னா, ஆண் பெண் அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர ஒரு உலகமாக அது இருக்கிறதுனால தான் அந்த ஒரு பயமோ அந்த ஒரு இதுவோ அவங்க வழியாக தான் இந்த உலகத்தை இந்த கட்டமைக்கிறதுனால அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திமிரில் தான் இந்த ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தது. ஸோ ஒரு டைமில் க்ரீக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேம்செக் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அதுதான் லவ்ங்கிற அளவுக்கு அங்கே இருந்தாங்க. அந்த க்ரீக்கில் இந்த ஹோமர், ஒடிசி, இலியர்லாம் இதை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய ரைட்டருங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து கேவாவோ இந்த லெஸ்பியனாவோ இருந்துட்டு அவங்களுக்குள்ளேயே அதை மூடி மறைச்சிட்டு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக எவ்வளோ உலகத்துக்காக பேசியும் தான் யாருங்கிறதே வெளியே சொல்ல முடியாத ஒரு வழியில் இருந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களோட டைரிஸோ லெட்டர்ஸோ அவங்களோட இந்த கரஸ்பாண்டன்ஸை படித்ததுக்கப்புறம் அவங்களோட பாலினத்தை வெளியே சொல்ல முடியாத அவங்க பேர்டனை வந்து அதுக்கப்புறம் உலகம் தெரிஞ்சு கண்ணீர் விட்ட கதையெல்லாம் இருக்குது. சில பேர் நான் இப்படி தான் இருப்பேன், முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லி தைரியமாக அப்போஸ் பண்ணி இருந்த ஆளுங்களும் இந்த உலகம் ஃபுல்லாக இருந்தாங்க. இந்திய சமூகத்தில் அது ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு தைரியமும் ஒரு போராட்ட வாழ்க்கையும் தேவை. இது இங்கே இல்லை, உலகம் ஃபுல்லாகவே. இப்போது வந்து ஆஸ்கார் வைல்டர் மிகப்பெரிய ஒரு கவிஞர், அவர் ஒரு கே. ஆனால் அவரை வந்து கடைசி காலத்தில் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிச்சு உலகம். மிகப்பெரிய கவிஞன், உலகமே கொண்டாடின கவிஞனோட வாழ்க்கை கடைசி காலத்தில் ரொம்ப சோகமாக அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில், அதாவது அந்த 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 மொமெண்ட்டில் ஒரு நரகமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் அதை இது விட்டு கொடுக்கல. அது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். லெஸ்பியனாக இருந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்து, இல்லை விருப்பம் இல்லாமல் சமூகத்துக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்து அவ்வளவு கதைகள் வந்து லிட்ரேச்சர் அவ்வளோ பேர் இது இருந்திருக்காங்க. மிகப்பெரிய ஆண்டனி நார்டாடு இவர் ஆர்த்தர் ரிம்பார்ட் மிகப்பெரிய கவிஞர், அவருக்கு அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு அந்த லிட்ரேச்சர் கிடைக்கிறதே முதல்ல கஷ்டம். ஏன்னா இதை வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த வழி புரியும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா நானுமே அப்படி ஒரு இடத்துல இருந்து தான் வந்தேன். வெறும் ஒரு ஆண் பெண் சமூகம் தான் காதலுங்கிறது தெரிஞ்ச இடத்துல இருந்து வரும்பொழுது அதை வந்து இதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு இடத்துல நானுமே இருந்தேன் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா என்றைக்குமே வந்து அது வந்து நமக்கு இன்னொருத்தவங்களோட இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மனுஷனோட அறிவே. அதுதான் இந்த எம்பத்தின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எனக்குமே மெதுவாகவே இது புரிய ஆரம்பித்தது. ஸோ இந்த உடல் வந்து இன்னும் யாராலையுமே இது புரிஞ்சிக்க முடியாத ஒரு மிஸ்ட்ரி. அதில் வந்து ஒரு கிரைசிஸ் வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நரகங்கிறது நமக்கு தெரியுது. அதாவது பிறக்கும் பொழுதே ஒருத்தன் வந்து தான் ஆண் பெண்ணுங்கிறது வந்து இந்த சமூகம் தான் சொல்லி வளர்க்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஒரு டைமுக்கு மேலே தான் யாருங்கிறது தெரிஞ்சுட்டு அதை வெளியே சொல்ல முடியல அப்படிங்கிற வழி வந்து இது வந்து நம்ம ஜாதியோடையும் எடுத்துக்கலாம்.
அதாவது ஒரு ஜாதிய இந்த கட்டமைப்பில் வந்து ரொம்ப இந்த ஒரு தன்னை வந்து ஒரு அதை வந்து சொல்லிக்க கூட முடியாத அளவுக்கு இந்த நரகத்தில் வாழ்கிறவங்களோட இதெல்லாம் வந்து அந்த வழி இருந்தாதாமே இது புரியும் நமக்கு. திருநங்கைகள் அவங்களோட கதைகள்லாம் படித்து, அதாவது பிறந்து வீட்டில் அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத அம்மா அப்பாக்களால் வீட்டிலேருந்து வெளியே வந்து தான் யாருங்கிற அந்த ஐடென்டிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியதுக்காக எவ்வளோ தூரம் போராட்டம்லாம் படிக்கும் பொழுது தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சது. ஸோ நம்ம இதெல்லாம் தெரியாமலே வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்களோட வழிகளோட அந்த அவங்கக்கிட்ட இருந்த வழிகள் தெரிஞ்ச விஷயம் வரும்பொழுது தான் நமக்கு அது அவங்க உலகமே புரியுது. ஆலன் டியூரிங்னு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் ஜீனியஸ். அவன் தான் இன்றைக்கி கம்ப்யூட்டரோட அந்த வேர்ல்டு வார் 2ல் வந்து இங்கிலாந்து ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த ஒரு ஆலன் டியூரிங். இன்றைக்கி நம்ம படிக்கிற கோடிங்கோ சாஃப்ட்வேர் எல்லாத்துக்கும் ஆரம்பம் அவன் தான். அவரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கேவாக இருக்காருன்னு சொல்லிட்டுன்னு இந்த கன்வர்ஷன் தெரப்பிங்கிற கொடுமைக்கு உள்ளாக்கி ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு கண்ட இன்ஜெக்ஷன் மருந்து போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு இறந்து போகிறாரு, தற்கொலை பண்ணி. இப்போ கடந்த கொஞ்சம் வருஷம் மட்டும் தான் அவர் அந்த கவர்மெண்ட் வந்து அவரை பேடன் பண்ணுது, அவரை மன்னிச்சு விடுது. ஏன்னா இங்கிலாந்து அரசாங்கம் வந்து கொடுமை மட்டும் அவன் மன்னிச்சு விடுவான், மன்னிப்பு கேட்குது. அது ஆலன் டியூரிங் லா அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ பல ஆயிரக்கணக்கான ஹோமோசெக்சுவல்ஸ் எல்லாம் தண்டிக்கப்பட்டாங்க இங்கிலாந்து அரசிலே. ஸோ நம்ம வெஸ்ட்டை வந்து ரொம்ப மாடர்ன் நினச்சிக்கிட்டு இருந்தோம். வெஸ்ட்டே அவ்வளோ பேக்வர்டாக இருக்கும்போது நீங்கள் இந்தியா மாதிரி நாட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாயிருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ ஓப்பன் அப் பண்ணி எல்லாருமே பேசுகிறது ரொம்ப முக்கியம். முதல்ல அது அப்படி தான் பார்க்குறேன். ஸோ நட்சத்திரம் நகரத்தில் வந்து அதுக்கான டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலேருந்து வர்றவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான காதல், சண்டை, அந்த உரசல், ஊடல்லாம் தமிழில் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் இருக்கும். வாழ்க்கை அறிவியல் சொல்கிற அளவுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் எனக்குமே கிடையாது. எனக்குமே நான் வந்து சொதப்புவேன், மனைவி கிட்ட சண்டை போடுவேன், இது புரிஞ்சிக்க முடியாது, குழப்பிப்போம், அது இருக்கும். அதாவது ஒவ்வொரு இடத்துலேருந்து வர்றவங்களுக்கும் ஒவ்வொருத்தங்க காதலை பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும். நான் எங்கள் அம்மா அப்பா கை கோத்து 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக பேசி கூட பார்த்ததில்லை. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவர் மாமா பையன், எங்கள் அம்மாவுக்கு அவருக்கும் ஒரு 14 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணாங்க. அதாவது மூத்த பொண்ணு மீதி பொண்ணுங்களை கல்யாணம் நடக்கணும்னு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், இவ்வளோ தான் அவங்க ஃப்ளாஷ்பேக்கே. ஒரு டாக்டர் படிக்க வேண்டியவங்க அதையும் நிப்பாட்டிட்டாங்க. எங்கள் அம்மாவோட ஃப்ளாஷ்பேக்கே அவ்வளோதான். 18, 19, 20 கல்யாணம் ஆகுது. ஸோ யாருன்னே, அதாவது அவங்க எங்கள் அப்பா ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா குழந்தையாக தான் இருந்திருக்கணும். 14 வருஷம் டிஃப்ரென்ஸில் ஒரு கல்யாணம் வரும்பொழுது அந்த ஏஜ்லேயே வந்து அவங்களுக்கு அந்த அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்றா பேசிப்பாங்க கூட எனக்கு தெரியும். அப்படி எங்கள் அம்மா அப்பா நான் பார்த்ததே இல்லை. ஸோ அவங்களுக்கு அப்படி ஒரு உலகம். எங்கள் அப்பா பாசமாக பேசியோ, எங்கள் அம்மாக்காக ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணியோ, ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தோ, ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணியோ, ஏன்னா அவருக்குமே வந்து தான் ஏஜுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற கில்ட்டு அவருக்குமே ஒரு டைமில் மேலே இருந்துச்சு. அது ஒரு கோவமாக தான் மாறும். சண்டை போட்டு மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஏன் ஜென்ரேஷன்லேயே நிறைய பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் டைவர்ஸ் ஆன வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். என்ன தான் ஆயிருக்குன்னு எனக்கு ஒரு இது எப்படி பார்த்துக்கலாம்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அம்மா இந்த பொறுமையாக இருந்தாங்க, நாங்கள் இருக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு இந்த பெண்கள் செய்து வரும்போது நியாயமான பேச்சு தான். ஏன்னா அது நடக்கும்போது தான் டாக்ஸிக்கான ஆம்பளைங்களோட ஆட்டம் குறையும் அப்படிங்கிறது உண்மை. இன்னொரு சைடில் இருந்து சரியான இந்த புரிதல் 2 பக்கமும் இருந்தால் எல்லாமே தொடர்ந்து நடக்குமோ அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை, இந்த ஃபாரின் இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த அவனுங்க வந்து நிறைய பேர்கிட்ட பேசுவானுங்க. அதாவது 5 வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், 6வது வருஷம் வந்து ரிங்கு கொடுப்பான். நான் நம்ம ஊரில் கேட்பேன், அதுதான் 5 வருஷம் லவ் பண்ணுறானே, கல்யாணம் பண்ணி எதுக்கு ரிங்கு கொடுத்தா தான் அந்த பொண்ணு ஓகே சொல்லணுமா? இல்லை தலை, 5 வருஷம் பழகினாலுமே அவன் தனக்கு ஹஸ்பண்டாக ஏற்றுப்பானா அப்படிங்கிறதே அவங்க அது வரைக்கும் யோசிப்பாங்கன்றான். இவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்கன்னு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும். இதை வந்து நீட்சே வந்து சூப்பராக சொல்லுவார். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை காதலியாக தான் பார்க்குறான். ஆனால் ஒரு காதலி ஒரு ஆணை அவன் தன்னோட குழந்தைக்கு அப்பாவுக்கு தகுதியான்னு அவள் பார்ப்பா. ஸோ அவள் பார்க்குற அந்த டைம் லைனே வேறு அப்படின்னு அவர் சொல்லுவார். நீட்சேக்கு ஆள் இல்லை, நீட்சே கடைசிக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. பார்க்குற மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. பீத்தோவன் மிகப்பெரிய காதல் டியூன்ஸை போட்டு கொடுத்த பீத்தோவன் கடைசி வரைக்கும் காதலி கிடைக்காம தான் இறந்தார். அவருக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஒன்று ஆச்சு. அதுதான் இந்த மூன்லைட் சொனாட்டாங்கிறது தன்னோட கிடைக்காத ஒரு காதலிக்காக போடப்பட்ட ஒரு டியூன் தான் அது. அதே மாதிரி நீட்சேக்கும் ஒரு ரொம்ப லவ் இருந்துச்சு, ஏற்றுக்கல. நீட்சேவோட டெம்பருக்கு வந்து யாருமே அமையலை. அது மாதிரி இருந்துச்சு. ஷேக்ஸ்பியருக்கு இது பிடிக்காத கல்யாணம் அந்த மாதிரி தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பு ஆனால் ஏதாவது அட்வைஸ்லாம் கொடுங்கம்மானுங்க, பாட்காஸ்ட் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்லாம் கொடுங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், ஐயா யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. நீங்கள் என்ன சொதப்புறீங்களோ அதே சொதப்பல் தான் இன்னி வரைக்கும் நானும் இது சொதப்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட பாட்காஸ்ட் பார்த்து கூட மனைவி வந்து பெருசாக பேசுகிறேன், எவ்வளோ பெரிய புறாடு தெரியுமா, நான் வந்து சிரிப்பா என் பாட்காஸ்ட்லாம் கேட்டுட்டு. ஸோ இது வந்து அப்படி தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு என்னவா தெளிவாக இருந்துச்சு, ஒரு விஷயத்தில் நான் கிளியராக இருந்தேன் அப்படின்னா, காதலோ அது கல்யாணமோ ஸ்டேஜோ ஒரே விஷயம்தான். அதாவது உங்களுக்கான ஸ்பேஸும் அவங்களுக்கான ஸ்பேஸும் அதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துருங்க. உங்களுக்கு இது பிடிச்ச புக்கோ, உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ, உங்களுக்கு பிடிச்ச வேலையோ, இது எனக்கான நேரம். அதே மாதிரி அவங்களுக்கான நேரத்தையும் இது ஒதுக்கிடணும்.
இது ரெண்டும் சேர்றதுக்கான நேரமும் இருக்கணும். இந்த மரியாதை ஒரு ஆணும் பெண்ணும் மாறி மாறி கொடுக்க தெரிஞ்சாலே போதும். இப்போது நான் எனக்கு ஒரு வேலை ஒன்று நான் இருக்கிறேன் அப்படின்னா என் பொண்டாட்டி ஃபோனே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வேலையில் இருக்கும்போது நான் பேச முடியாதுன்னு. அவள் வேலையில் இருக்கும்போது நான் பேச மாட்டேன். ஏன்னா இந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து நான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்கணும், நீ எனக்காக நீ வந்தே ஆகணுங்கிற ஒரு கம்பல்ஷன் வரும்போது தான் இந்த எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிற காதல் வந்து உடையிற பாதி இடம் அதுதான். இப்போ வந்து எனக்கு ஒரு புக்கு பிடிக்குது, அவளுக்கு பிடிக்காததை நான் படின்னு சொல்லவே மாட்டேன். அவளுக்கு ஒரு பாட்டு பிடிக்குது, எனக்கு பிடிக்காதுன்னா நீ கேளுன்னு கம்பல் பண்ண மாட்டான். நான் சொல்கிறேன்ல நீ கேட்டு தான் ஆகணுங்கிற ஒரு முறை வந்து நம்ம அப்பனுங்க ஆத்தாளுங்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா நம்ம அப்பா சொல்ல டெஸ்ட்டு தான் வீட்டுக்கு அத்தனை டெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ அது கிடையாது. இந்த நமக்கான சுதந்திரமும் அவங்களுக்கான சுதந்திரமும் ஒன்றா இருந்து இந்த ரெண்டு ஒன்று சேர ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பார்க்குறதோ, 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போகிறதோ, அந்த ஒரு நானும் நீயும் தனித்தனி ஒரு பபுளாக இருந்து நம்ம சேர்ந்து ஒரு பெரிய உலகமாக இருக்கிறோங்கிறது புரிஞ்சாலே ரிலேஷன்ஷிப்பில் பாதி விஷயம் வந்து சரியாக போயிடும். இப்போ வரைக்கும் என்னோடய கஷ்டத்தை அவளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நான் இப்போ ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் இருக்கும்போது அவளால் இது புரிஞ்சிக்க முடியுது. அவள் டவுனாக இருக்கும்போது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. இந்த இடத்துல கோவத்தை காட்டுறதோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறதே வந்து அவங்க இடத்துல இருந்து பார்க்குறதா. இதில் முக்கால்வாசி தப்புங்க வந்து ஆம்பளைங்க படக்கன் பொம்பளைங்களை பேசுகிற பழக்கம் ஒன்று இருக்கும். நம்ம வந்து அவங்க உலகத்தை வந்து இது புரிஞ்சிக்கிறதே வந்து ரொம்ப கம்மி, சின்னது. ஏன்னா எங்கள் அம்மாவோட உலகத்தை எங்கள் அப்பா புரிஞ்சிக்கிட்டதே இல்லை. நைட் ஷிஃப்ட் வந்துட்டு டெய்லி 2:30 மணிக்கு வீட்டுக்கு வருவார். 2:30 மணிக்கு வந்து எங்கள் அம்மா எழுப்பி சாப்பாடு போட்டால் தான் திருப்பி 3 மணிக்கு தூங்குவார். ஆனால் டெய்லி காலையில் 7 மணிக்கு எழுந்து எங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, அவங்க 3 மணிக்கு தூங்கினேன் என்னாவும் எங்கள் அப்பா எதிர்க்கும் யோசிச்சது கிடையாது. ஆனால் அப்பாவுக்கு என்ன தேவையோ அம்மா எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த ஒன் சைடாகவே தான் ரொம்ப வருஷமாக காலங்காலமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் அந்த பக்கத்தோட பெண்களோட குரலை இப்போ தான் காதில் ஆம்பளைங்களுக்கு உழுது. படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, இன்டர்நெட் வருது, சுயமாக சம்பாதிக்க முடியுது. கல்யாணமே வேணாங்கிற கப்புள்ஸை பார்த்துருக்கேன், குழந்தையே வேணாங்கிற கப்புள்ஸை பார்த்துருக்கேன். எனக்கு அதுவே புதுசு, எனக்கு அதுவே ஒரு ஷாக்காக இருக்குது. ஆனால் காதல் பலவேறு ரூபத்தில் பரிமாணத்தில் உலகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத அவங்களால தடுக்கவே முடியாது. நாளைக்கு இதில் ஜாதி கரையும், நாளைக்கு இதில் பாலினம் கரையும், எல்லாருமே ஒன்றாயிடுவாங்க. இதை நம்ம ஏற்று தான் ஆகணுங்கிறது தான் உண்மை. இப்போது ஏன்னா உலகத்தில் வந்து என்ன சொல்கிறது, காதல் வந்து இந்த மிருகத்துக்கிட்ட நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ யானைக்குட்டி வந்து யானையை இந்த கட்டி பிடிக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 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 இந்த குட்டி இறந்தால் பக்கத்துக்கு வந்து அழுவுற அந்த அனிமல்ஸ் பேக்கை பார்த்துருப்பீங்க. அப்போ யோசிப்போம், அதுங்களுக்கும் அன்பு இருக்கான்றோம். கடைசியில் வந்து இந்த செடி கொடிக்கும் அன்பு தெரியும் அப்படின்றான். ஒரு இடி இடித்தாலோ ஒரு மரம் பக்கத்தில் விழுந்தாலோ பக்கத்து மரம் ஃபீல் பண்ணது வரைக்கும் இப்போ அறிவியலை கொண்டு வந்துட்டான். ஸோ அதை உணராத ஒரு உலகத்தை வந்து உங்களால் பார்க்கவே முடியாது. இப்போது காதலோ இசையோ இந்த உலகத்தில் இல்லைன்னா என்றைக்கும் அந்த உலகம் அழிஞ்சிருக்கும். நிறைய காதலால் மனசு மாறின பெரிய இந்த கொடூரமான அரசர்களோ இருந்திருக்கானுங்க, சர்வாதிகாரியோ இருந்திருக்கானுங்க. நம்ம ஹிட்லருக்கே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அவர் ஏதோ ஒரு ஜூ பொண்ணை வந்து லவ் பண்ணார், அந்த பொண்ணு ஏற்றுக்கல, அதுக்கப்புறம் தான் அந்த இடத்தையே அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணான மாதிரிலாம் எடுத்து உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் ஒருவேளை ஹிட்லர் வந்து ஒரு காதலிச்சிருந்தாலோ, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து மூடிக்கிட்டு நீ வந்து ஒழுங்காக மீசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு எல்லாரையும் ஒன்றா பாருன்னு சொல்லியிருந்தாலோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு சைக்கோவாக வந்திருப்பானோங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ இந்த ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் எம்எஸ்எஸ் பாண்டியனோட ஆர்டிக்கல் நினைக்கிறேன். அதில் வந்து தமிழ் சினிமா, திராவிட சினிமா, திராவிடத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவோட மாற்றங்கள்லாம் பார்க்கும்பொழுது தான் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு மெக்கானிக்காக இருக்கிறவர் ஒரு பெரிய இந்த கோடீஸ்வர பொண்ணை லவ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இல்லைனா ஒரு ரொம்ப இந்த கஷ்டப்படுற பையன் ஒரு இந்த பணக்கார பொண்ணை லவ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எங்கே நடக்கிறது சாத்தியம், இதெல்லாம் எப்படி நடக்குமா, அது மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கும். ஆனால் ஏன் தொடர்ந்து படங்கள் இது மாதிரி எடுத்துக்கிட்டு காதல் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்பொழுது நிஜ சமூக கட்டமைப்பில் நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் சினிமா சாத்தியப்படுத்துச்சு அப்படிங்கிறார். அதாவது இவங்க 2 பேரும் சேரவே முடியாது அப்படின்னு இருக்கிறத காதல் சேர்த்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சினிமா வந்து சொல்லி சினிமா அரசியலாக மாறுச்சு, காதல் அரசியலாக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் எனக்கு நீங்கள் பார்க்குற சாதாரண கமர்ஷியல் படங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு அரசியலை பேசிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் திராவிட சினிமாவோட விஷயம்லாம் புரிய ஆரம்பிச்சது. நட்சத்திர நகரம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு படமாக பார்க்குறேன். நான் பாரஞ்சித்தோட ஆரம்பத்திலிருந்து எல்லாமே வந்து நம்ம இது வரைக்கும் இந்த பொது கட்டமைப்பு மூலம் நினச்சி எல்லாத்தையுமே உடைக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருந்திருக்கிறார். ஏன்னா அதாவது இந்த ஜாதிங்கிறத வந்து பேச உதறின சமூகம், அதை பற்றி அவசரான சமூகம், யாராவது பேசுங்களேன்னு சொன்ன சமூகம் எல்லாத்தையுமே போட்டு உடச்சி குழப்படி பண்ண ஒரு கையாஸ் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அந்த 10 வருஷம் தாண்டி வரும்பொழுது இந்த படம் வரும்பொழுது காதலை வந்து எடுத்துருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாரையும் மாற்றுற மாதிரி என்னையும் மாற்றுற மாதிரி காதல் வந்து எல்லாரையும் மாற்றும் அப்படின்னு நம்பி நட்சத்திரம் நகர்ந்து வானம் வந்து வானவில்லை மிக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டை வந்து முடிச்சுக்கிறேன். அப்புறம் ஓக்லோலி சப்போர்ட் பண்ணணும்னா ஆங்கரில் ஸ்பாட்டிஃபைல மேடுக்கும் அதில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இது உங்கள் ஜீவதராஜின் ஓக்லோலி.
आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वक्लोली का पॉडकास्ट ये कहना है